வணக்கம். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, அரகர மகாதேவா. இந்த பதிவு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு சிறுநீர் கழிக்கவோ ஓய்வு எடுக்கவோ இடமில்லை. ஆனால் சிதம்பரம் நடராஜர் கோவில் உள்ள பயங்கர ஆடம்பர வேலைகள் செய்கிறார்கள். செய்யட்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. யூடிஐ முருகன் நான் என்ன பதிவு பண்ணுறேன் என்றால், சிதம்பரம் நடராஜர் கோயில் காம்பவுண்டு செவருக்கும் வெளிப்புறத்தில் உள்ள 20 அடி சாலை இருந்தது, ரோடு. அந்த ரோட்டை சட்டவிரோதமாக பில்டிங் கட்டி ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக யூடிஐ முருகன் எடுத்து செல்கிறேன் என் டீமை வச்சு. இதற்கு ஒரு சில அமைப்புகள் துரோகம் செய்கிறார்கள். ஐயா, இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் கட்டினது என்னுடைய 30 தலைமுறைக்கு முன்னாடி, உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவர்கள் கட்டின கோயில் இது பக்தர்களுக்கு சொந்தமானது. கோயிலோட வெளிப்புறத்தில் காம்பவுண்டு செவருக்கு வெளியில் உள்ள 20 அடி ரோட்டில் பெரிய பெரிய பில்டிங்கு பங்களா கட்டிட்டு இருக்காங்க. நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் ஐயா. விஸ்வ இந்து பரிஷத் மாநில அமைப்பாளர் கார்த்திகேயன்ஜி அவர்களே, நீங்கள் ஒரு 415 தீட்சிதர்களுக்காக, 415 குடும்ப தீட்சிதர்களுக்காக நீங்கள் தேச துரோகம் செய்கிறீங்க ஐயா. ஐயா, நான் ஒரு தனி மனிதனாக வளர்றேன்னு நீங்கள் பொறாமப்படாதீங்க. பொறாமையை திருப்பி போட்டு பாருங்கள். என் சமூகத்துக்காக செய்கிறேன் ஐயா. என்ன கேட்டீங்க, 4வது படித்தவன் அறிவியல்னு சொன்னீங்க ஐயா. தயவு செய்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அடுத்த சமுதாயத்தில் நான் போயிட்டு வேலை பார்க்கும்போது நசுக்கி போட்டுவான்னு சொல்லுவீங்க. கார்த்திகேயன்ஜி அவர்களே, நீங்கள் மோடிஜியோட போகும்போது டெல்லிக்கெல்லாம் என்னோட வீடியோவில் நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது ஏதாவது சட்ட சிக்கல் பிரச்சனை தான் நசுக்கி போட்டுட்டுவான்னு சொல்லுவீங்க. கார்த்திகேயன்ஜி அவர்களே, இந்த 415 குடும்ப தீட்சிதர்களுக்காக பல கோடி பக்தர்களின் சொத்துக்களை இழக்கிறீங்க. இன்னைக்கு 50 ரூபா கொடுத்து குளிக்க வேண்டிய சூழ்நிலை சிதம்பரத்தில் இருக்குது. தயவு செய்து சொல்கிறேன், விஸ்வ இந்து பரிஷத் அமைப்புகள் என்னை தப்பாக நினச்சிக்கோனா, ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறேன், மோடிஜிக்குன்னு சொல்கிறேன் ஐயா. அவர்கள் பேச்சை நம்பாதீங்க. என் மேலே ஏதாவது ஒரு கட்டுக்கதை சொல்லுவாங்க ஐயா. சிதம்பரத்தில் 1க்கு இருக்க 2க்கு இருக்க ஓய்வு எடுக்க இடம் கிடையாது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, சிதம்பரம் நடராஜர் கோயில் காம்பவுண்டு செவருக்கும் வெளியில் இருக்கிற அந்த 20 அடி, அந்த காம்பவுண்டை ஒட்டி வெளிப்புறம், அந்த காம்பவுண்ட்லேருந்து 20 அடி ரோடு இருக்குது. அந்த ரோடை எடுத்து பொதுமக்களுக்கு 24 மணி நேரம் தங்கவும், இலவச உணவு, கழிப்பறை, ஓய்வெடுக்க நான் இடம் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இது சம்பந்தமாக PM மோடிஜி அவர்கள்ட்ட மனு